given an integer arr ஒரு அரே கொடுத்துருக்காங்க அண்டர் ஃபில்டரிங் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு இன்புட்டு, அரே ஒன்று, ஒரு ஃபங்க்ஷன் இன்புட். வி ஹவ் டு ரிட்டர்ன் த ஃபில்டர்ட் அரே. ஸோ அவுட்புட் வந்து இன்னொரு அரே. ஓகே, ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இட் டேக்ஸ் 1 or 2 ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஆர்குமெண்ட் இல்லை 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்குமெண்ட் வந்து நம்பர் ஃப்ரம் த அரே, அந்த அரே எலமெண்ட்டே ஒரு ஆர்குமெண்ட்டு. இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் ஆஃப் த அரே. அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஃபில்டர்ட் அரே ரிட்டர்ன் பண்ணணும். அது அந்த ஃபில்டர்ட் அரே என்ன இருக்கணும்னா, இட் ஷுட் கண்டெயின் ஒன்லி த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் ஏஆர்ஆர் for which the expression evaluates to a truth value. அதாவது நம்ம இந்த அரேல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ஃபில்டர் அரேல ஆட் பண்ணணும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவுட்புட் வந்து ஒரு அரே. ஸோ லெட் ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஒரு அரே. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு லூப் ஓவர் த அரே. ஓகே, ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபார் ஈச், அதுக்கு ஆர்குமெண்ட் வந்து வேல்யூ அப்புறம் இண்டெக்ஸ். ஸோ இப்போ ஃபார் ஈச்சில் இருக்க இந்த ஃபங்க்ஷன் அரேல இருக்கிற ஒரு வேல்யூயும் கால் ஆகும். நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேல்யூக்குமே வி ஹாவ் டு கால் த ஃபங்க்ஷன் fn. அதுக்கு ஆர்குமெண்ட் என்ன, அரேயோட வேல்யூ அப்புறம் இண்டெக்ஸ். இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, இஃப் இந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ரிசல்டன்ட் அரேல அந்த வேல்யூவை புஷ் பண்ணிக்கணும். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ அரே முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ரிட்டர்ன் த ரிட்டர்ன் அரே. லெட்ஸ் சப்மிட் அண்ட் செக். ஓகே, ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளமை பார்க்கும்போது கரெக்டாக இன்புட் என்ன அவுட்புட் என்ன கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டுக்குமே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அதுக்கு லூப் அடித்து கால் பண்ணி ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் புஷ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இது ஸோ சிம்பிள்.